ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 22 5ஆம் மாதம் 22 மே மாதம் 22 வைகாசி மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளை ஒப்புவித்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன், ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், மறு உழைப்பை கேட்க போன்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம்: காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். பிரசங்கி 11:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: யோசுவா 8, ஏசாயா 12, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 தீமோத்தேயு 1, 2, 3 அதிகாரங்கள். நேற்று நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. விசேடமாக மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மத்திய கிழக்கு நாடுகள் இருப்பவர்களுக்கு, வேதா புத்தகம் இல்லாதவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள், நீங்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஊழியமாக செய்யுங்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து சொல்ல இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபைந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக எங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த துதிகளிலே மகளிர் கர்த்தரண்டை நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவித்து கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டம்மா. ஆமேன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி தகப்பனே. ஆண்டவராய கர்த்தாவே, சப்பா எங்களுக்கு தகப்பனாய் வந்தவரே, அப்பா என்று ஆண்டவரே வாயார இருதயபூர்வமாய் கூப்பிட எங்களுக்கு அப்பாவாய் இருப்பவரே துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர் ஆண்டவரே. தகப்பனே உம்மை நோக்கி அப்பா என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தந்து எங்களை அரவணைக்கிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. நன்மையும் கிருபையும் மாத்திரம் உங்களை பின்தொடரும் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா. ஹல்லேலூயா. என் ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துவீராக ராஜா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. துன்பப்பட்டவன் துன்பத்தோடு இருக்க விடாதேம் ஐயா, சிறுமப்பட்டவன் சிறுமையோடு இருக்க விடாதேம் ஐயா ராஜா. ஆண்டவரே அடைபட்டவன் அடைபட்டதோடு இருக்க விடாதேம் ஐயா, சிறைப்பட்டவன் சிறியோடு இருக்க விடாதேம் ஐயா. என் தகப்பனாய் கர்த்தாவே, நாவியானவரே ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தி அவர்களை தூக்கி விடும்படி கேட்கிறோம் ராஜா. ஒரு கரத்தை கொடுத்து ஐயா உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடுவீராக ராஜா, அரவணைப்பீராக. ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ,
கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாளிடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாளிடாகுமோ. அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் அவருடைய சமூகத்திலே திருப்தியா இருப்பதாக. ஹல்லேலூயா. நாங்கள் வார்த்தைகளை உச்சரிக்க உச்சரிக்க எங்கள் ஆவி ஆத்மா செல்லம் தேவனுக்குள்ளே களி கூறுகிறது. ஹல்லேலூயா. கேட்க வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காப்பதை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காப்பதை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இதை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இதை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி நாடும் உமக்கது ஈடாகுமோ. என் வாழ்நாள் ஈடாகுமோ. அதிசயங்கள் பாடுவோம். என் வாழ்வில் செய்பவரே, முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்வேன். பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ள பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ. பராக்கிரமனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். இன்னோடு வழக்காடினோடு நாம் வழக்காடி பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஆராதிக்கிறோம், நன்றியோடுமை ஆராதிக்கிறோம். அதிசயங்களை எங்கள் வாழ்க்கை செய்பவரே, உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தாங்குகிறவரே, அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமாய் நடத்துகிற தெய்வமே உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. சமூகத்திலே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அந்த சேசத்தை, எங்கள் மக்களை, எங்கள் சொந்தங்களை எல்லாரையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை அவர்கள் ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மைகள் செய்கிறவரே, நன்மைகள் செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். நன்றியப்பா. ஹல்லேலூயா. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல பேசியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல பேசியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் உன் தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும்
என் வாழ்நாள் ஈடாகுமோ அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே முடியாத அற்புதங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே எண்ணி முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே எண்ணி முடியாத அற்புதங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா. குஷ்டரோகிகளை தொட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தொடுகிறீரப்பா ராஜா. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை தொடுகிறீரப்பா. உடைய அன்பு பெரியதப்பா ராஜா. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறீரப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இவ்வளவு அன்புள்ள தகப்பன் அன்பா ராஜா. ஹல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை கொண்டு சுகமாக்கினீர் ஐயா. ஆண்டவரே கானா ஊரிலே ஆண்டவரே திருமண வீட்டிலே ஆண்டவரே வெறும் பாத்திரங்களை கண்ணினால் நிரப்பி ஆண்டவரே தேவரே அடுத்து அற்புதமாக மாற்றினவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போட முடியும் ஐயா. குறைகளை மாற்ற முடியும் ஐயா. எல்லா குறைகளும் இயேசுக்குள்ளே தேவன் மகிமை அடைகிறது ஐயா ராஜா. ஹல்லேலூயா. உண்மையே நாங்கள் ஆண்டவரே ஆண்டவராய் பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா ராஜா. இந்த சாட்சியம் யாருக்கும் கிடைக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பெருமையும் எளிமையும் மானையும் ஒரு சிங்காசனத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோரமாக இருந்த எதன் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை ஒப்பி பாடுவேன். பெருமையும் எளிமையும் மானையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த எந்தன் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை எண்ணி பாடுவேன். பூஜையிலிருந்து எடுத்தீரையா எங்கள் தலையை நீர் உயர்த்தினீரையா. பூஜையிலிருந்து எடுத்தீரையா எங்கள் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்மை செய்தாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே. முடியாத அற்புதங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்க்கையில் ஈடாகுமோ. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நாங்கள் நன்றி சொல்ல பழக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் தீமையினால் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நேற்றைய நாளிலே வார்த்தையை பார்த்தோம், தீமை தன் வாயை மூடும் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க 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 அற்புதங்களாய் மாறும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர்கள் அடிபட்டு வேதனைப்பட்டு தொழுமரத்திலே மாட்டப்பட்டு அந்த வேளையிலே கூட ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. துதித்து பாடின வேளையிலே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு சிம்பிளான ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. ஆனா அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்கின்ற வேளையிலே எங்கள் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே உங்களுடைய இரக்கமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா, இப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் 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 ஐயா ராஜா. ஓ ஹல்லேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன்.
நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீருந்து என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஓம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீருந்து என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஹல்லேலூயா. உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சமுத்திரத்திலே தள்ளி போட்ட தேவன். ஹல்லேலூயா. முதுகுக்கு பின்னாலே தூக்கி எறிந்த தேவன். ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்மை சுத்திகரித்து ஹல்லேலூயா எங்களை நீதிமான்களாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருகிறவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. யோசேப்பை போல நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல நான் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசம் இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக வந்திருக்கிறேன். நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீருந்து என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஓம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, எங்கள் உணர்வுகளிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் வாயின் வார்த்தைகளிலே, எங்கள் தியானங்களிலே ஐயா, மற்றவர்களோடு உரையாடுகிறதிலே ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே, வருகின்ற ஒவ்வொரு பாவங்களையும் நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படி செபிக்கிறோம். இந்த நாளிலே ஐயா, உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி விடுவீராக ராஜா தேவனே. அப்பா, மனசாட்சி நீங்க ஆண்டவரே எங்களை உங்களுடைய ரத்தத்தினால் ஆண்டவரே ஒரு விசை கூட கழுவும் ஐயா. இந்த நாள் முழுவதும் எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் மற்றவர்களை ஆண்டவரை திட்டப்படுத்த உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. சூத்திரம் ஐயா. மார்த்தாளை போல உம்மை சேவிக்கல்லையே, மரியாளை போல உம்மை நேசிக்கல்லையே, எஸ்தரை போல என்னில் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாடாகி வந்திருக்கின்றேன். நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீருந்து என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஓம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? தாவீதை போல உம்மை துதிக்கல்லையே, சாலமோன் போல பாடல் பாடவில்லையே, பவுலை போல என்னில் பலன் இல்லையே, எதுருதை போல் என்னில் ஜெபம் இல்லையே, நான் உடைந்த பாத்திரமாக வந்திருக்கிறேன். நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரே? ஓம் ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்வீரே? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனையா. உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளாத தேவனையா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கரத்திலே ஐயா ஆண்டவரே எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா.
அப்பா உடைய இரக்கமுள்ள கரம் ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களை தொடர்வதாக ராஜா. என் ஆவியானவரே ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் ஐயா ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை பக்கமாய் திருப்புவீராக ராஜா. ஆண்டவராக தேவனே தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல இந்த தேசங்களின் அதிபதிகளுடைய இருதயங்களை திருப்புவீராக ராஜா. ஆண்டவரே தாங்கள் மனுஷர்கள் என்பதை நினைவு கூற ஆண்டவரே தேசத்தின் அதிபதிகளுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இலங்கையிலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை நீர் காண்கிற தேவனையா ராஜா தேவனே. அப்பா பிதாவே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறதை நீர் காண்கிறீர் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சத்துடைய வல்ல மகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல முறிக்கிறோம். ஆண்டவரை யுத்தங்களை கடைமுனை மட்டும் ஆண்டவரை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா. ஆண்டவரை ஈட்டிய முறிக்கிற தேவன் ஐயா ராஜா தகப்பனே. ஆளுகிறவர்களுடைய தரிசனங்களை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீர்மானம் சொல்லப்படுகிறது ராஜா. ஆண்டவராகிய தகப்பனே எங்கள் இலங்கை தேசத்துடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே இன்று வரை ஆண்டவரே அந்த வேதனையோடு ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் காண்கிற தேவனையா. ஆனாலும் உடைய வேதம் சொல்லுகிறது ஐயா அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் என்று. ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை மாறுதலை நீர் கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே உடைய கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தெய்வம் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீர் மீன் மனமே, கண்ணீரின் மனமே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும் தெரிந்து கொள் மனமே, பீடனவன் தானே. சிலுவை சுமந்தால் பாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே, பீடனவன் தானே, பீடனவன் தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரின் மனமே, கண்ணீரின் மனமே. சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள் மகிமையை கொண்டு வரு, பரவாதே என் மனமே. சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள், சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள், சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள் மகிமையை கொண்டு வரு,
மறவாதே என் மனமே, மறவாதே என் மனமே, பார்க்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே. மலைகள் விலகும், குன்றுகள் அசையும், திருமை விலகாதென்றார் மனதுருகும் தெய்வம். மலைகள் விலகும், குன்றுகள் அசையும், திருமை விலகாதென்றார் மனதுருகும் தெய்வம், மனதுருகும் தெய்வம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே அருமை சகோதரன் கூறின வார்த்தை, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் அலைகளின் மேல் அவர் நடந்து வருகின்ற வேளையிலே அவனும் சொல்லுகிறான், நானும் வரவான் சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், வா என்று. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதே போல்தான் நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து, நம்முடைய சிறப்பட்ட வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய அடைபட்ட காரியங்கள் இருந்து அந்த பதைப்போடு அதற்குள்ளே நாங்கள் இருந்து விடாதபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வெளியே வரும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. அவனுடைய பேதுரு எத்தனை அடி எடுத்து வைத்தானோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட தன் சூழ்நிலை பார்த்த வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தண்ணீருக்குள்ளே மூழ்கினான். மூழ்கின்ற வேளையிலும் கூட ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லி கூப்பிட்ட வேளையிலே ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயங்களை அவர் எப்பொழுதும் தள்ளிவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஆனா அப்படின்னா இங்க சொல்லப்படுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். காற்று பலமாயிருக்கிறதே, இன்றைக்கு விதைக்க வேண்டாம், இன்றைக்கு ஜெபிக்க வேண்டாம், இன்றைக்கு துதிக்க வேண்டாம், இன்றைக்கு வார்த்தையை கேட்க வேண்டாம், இன்றைக்கு திருச்சபைக்கு போக வேண்டாம், இன்றைக்கு ஒரு செய்தியை நான் கேட்க வேண்டாம், எந்த ஒரு காரியத்திலே நான் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்திலே விதைகளை நாங்கள் விதைக்க மாட்டோம். இதெல்லாம் விதைகள், பணம் மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நற்செயல்கள் விதைகள். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுக்காக படுகின்ற ஒவ்வொரு பாடுகளும் விதைகள். ஹல்லேலூயா. ஆனபடினால் விதை எப்பொழுதும் என்ன செய்யும்? ஹல்லேலூயா முளைத்து அங்கே 30, 60, 100 எங்களுக்கு பலன் கொடுத்துத்தான் தீர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே நம்முடைய இந்த தேசங்களிலே விண்டர் காலம் வருகிறது, கொடிய விண்டர். ஹல்லேலூயா. கொடிய விண்டர்களிலும் என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. வேலைக்கு போறவர்கள் வேலைக்கு போகத்தான் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பிசினஸ் இருக்கிறது, அதுக்கு நாங்கள் போய் கொண்டுதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடியா இன்றைக்கு சரியா ஸ்னோ அடிக்கிறதேன்னு சொல்லி இருக்கின்றவர்களில அதுக்குரிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். அடுத்த காரியம் பாருங்கள், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஒன்று விதை விதைப்பது, அடுத்தது அறுவடை செய்வது. ஹல்லேலூயா. அறுவடை செய்கின்ற காலங்களிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அறுப்பு காலத்திலே நாங்கள் தூங்கி விட்டோமாக இருந்தால் அந்த அறுவடையின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சோம்பேறியின் வயலை நான் கடந்து போனேன், அது என்ன செய்தது? முள்ளும் குறுக்குமாக இருந்தது. ஆனபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனாலும் கூட அவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவன். அதான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், மிகவும் நெருக்கமா இருக்கிறதா, இனி சொல்ல முடியாத கஷ்டமா இருக்கிறதா, ஹல்லேலூயா, அங்கே நான் என்ன செய்வேன் சொல்லி சொன்ன, அதிகாலையில் எழும்பி ஆண்டவரிடத்திலே நான் ஆராதிக்க தொடங்குவேன். அந்த நாட்களிலே எப்படி அந்த காரியங்கள் சுலபமாக மாறும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நான் வாசித்த பகுதி ஆமோஸ் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறப்புக்கு பின்பு 2ஆம்
கந்தாய்த்து புல் முளைக்க தொடங்குகையில அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது, நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். அதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற வேளையிலே நாங்கள் திறப்பின் வாசலிலே நின்று மற்றவர்களுக்காக, எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, விசேஷமாக குடும்பங்களுக்காக, ஹல்லேலூயா, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக நிற்க வேண்டும். நிக்கின்ற வேளையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா, ஒரு ஊழியக்காரன் அப்படி நிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்றார், மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை. அதுக்கு பிற்பாடும் பாருங்கள், அதே அதிகாரம் 5வது வசனத்திலே, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரை நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஹல்லேலூயா. ஆனபடியினால் சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை அவர் தூக்கி விடுகிறது, அவன் அப்படி ஆவதில்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்கூடாக நீங்க கடந்து செல்லலாம், சென்று கொண்டிருக்கலாம். ஆனா இதையும் கடந்துதான் செல்லுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையும் முடிவடைந்துதான் போகும். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், தானியேல் நண்பர்கள் 3 பேருக்கு முன்பாக அக்கினி 7 மடங்காக சூடாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படிதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், நாங்கள் அக்கினிக்கு அடிபணிவோமாக இருந்தால், சத்துருவுக்கு அடிபணிவோமாக இருந்தால் அந்த அக்கினியில எரிந்து போவோம். ஹல்லேலூயா. நாங்கள் அடிபணியாமல் எழுந்து நிற்போமாக இருந்தால் அக்கினி எங்களுக்கு அடிபணி. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் எங்கள் காலடியில் வந்துவிடும். கர்த்தர் தாம் எங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். கால வேளையிலும் துதி பாடல்களோடு வீட்டை நிரப்புகின்ற பொழுது எதிராளி வாசல்படியிலிருந்து பார்த்தாலும் ஓடிவிடுவான். ஆமேன். அருமையான துதிகளுக்கு கூடாக வழிநடத்தினீர்கள். சகோதரன் இமானுவேல் அங்காலே தட்டி கொண்டிருந்தார். அந்த மியூசிக்கு கூடாக செல்லுகின்ற பொழுது எந்த எதிராளியும் வாசல்படியில் நின்று ஓடிவிடுவான். அப்படியாக கர்த்தர் வழிநடத்துகிறார். அருமையான ஆராதனையோடு, பாடல்களோடு, புதிய பாடல்களோடு, புரித வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழிநடத்தினீர்கள். ஜபங்களோடும் வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். ஐயா, ஒரு நிமிஷம் ஒரு சாட்சி சொல்றேன் ஐயா. சொல்லுங்கம்மா. என்னடா எங்கட இமானுவேலனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? பிறந்திருக்க நீங்க வந்திருக்கிறீங்க. அன்றைக்கு பார்த்தால் போன திங்கட்கிழமை அவருக்கு ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கு ஐயா. அது 10:45 எடுத்துக்கொண்டு எங்கட ஏரியா உங்களுக்கு தெரியுமல்ல, எங்கட ஏரியா லேக் ஷோருக்கு அதிகமா போட்டு வருவார் சமர் காலங்கள். 10:45 போயிட்டு, அப்போ நான் கூப்பிடுறேன், ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் ஆச்சுது, வரையில காணையில வான்னு சொல்ல தானே எல்லாத்தையும் செய்வேன், ஐ டூ மை செல்ஃப் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான்ல வருது. அப்படி அவடமெல்லாம் போய் ஐயா அந்த பக்கம் எங்க போய் எங்க வந்தானோ தெரியல. கிட்டத்தட்ட பிறகு அதுக்கு பிற்பாடு வீட்டை வந்து நாங்கள் இல்ல, பிறகு திரும்பி மற்ற பக்கம் இந்த ஹைவே பக்கம் இருக்குது இல்ல, அந்த பக்கத்தாலே அந்த ஆப்பிள்வுட், அந்த பிளாசா, அந்த மற்ற இதெல்லாம் போய் மெக்டோனல்ல போய் சாப்பாடு வாங்கி கொண்டு, தொலராமாவில போய் தனக்கு சிலுப்பரம் வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தது ஐயா 4:45 வந்து சேர்ந்தார். அப்படி ஐயா. அந்த ஏரியா கொஞ்சம் பிஸியான ஏரியா, கொஞ்சம் கவனமா இருக்கணும் சைக்கிள். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த அவனுக்குள்ளே ஆண்டவர் எவ்வளவு காரியங்கள் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அவனை காத்து வழி நடத்தி அவனுக்குள்ளே அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாட்சியை கேட்கறதுக்கு எனக்கு புல்லரிக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தர். நான் கூட சைக்கிள் சம்மர்ல போவேன், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அரை மணிக்கு போயிட்டு வந்துடுவேன். ஆனா உங்களுடைய ஏரியா, எங்களுடைய ஏரியா வந்து கிராமம் மாதிரி தானே, உங்களுடைய ஏரியா சரியான பிஸியான ஏரியா. ஆனாலும் கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர் ஐயா. ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவர். சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். 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 bless you ஐயா. bless you. ஆமென். வழிநடத்தினார். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த சாட்சிக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் அவருடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துகிறார். ஆமென். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம்.